ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பிகினர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ ரொம்ப லேட்டாக போட்டிருக்கேன் மைன்கிராஃப்ட் பிகினர் டிப்ஸ்க்கு. ஸோ அதனால் மன்னிச்சிக்கங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் எப்படி வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே வில்லேஜ் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, போய் பாருங்கள். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவ் மைனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைன்கிராஃப்ட்டில் இந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன பண்ணணும் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் குட்டு கலெக்ட் பண்ணணும், பெட் உருவாக்கணும், அதுமாதிரி ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி இப்போ வில்லேஜ் கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கேவ் மைண்ட் பண்ணணும். அதாவது கேவில் மைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அயன், டைமண்ட்ஸ், கோல்டு, கோல்ஸ் அதுமாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இப்போ எங்கே போயிட்டு மைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவில் மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி மைண்ட் பண்ணணுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து சொல்லியிருப்போம் அந்த வில்லேஜ் அவுட் போஸ்ட் கண்டுபிடிச்சிப்போம். அந்த பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது, அங்கே பண்ணி மைண்ட் பண்ணலான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேவ் வந்து ரொம்ப டீப்பாக இல்லை கைஸ். நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு கேவ் போயிட்டு பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ ஒரு கேவ் இருக்குது கைஸ். நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏன்னா இந்த கேவ் ரொம்ப டீப்பாக இல்லையா, அதனால் நம்ம பக்கத்து கேவ் கிட்டே போய்ட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் நான் இன்னும் சொல்ல மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டார்ச் வேணும். டார்ச்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்ச்னால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இருட்டாக இருக்கும். ஒரு கேவ் போகிறீங்க வச்சுங்களேன், கேவோ ஏதோ இடத்துக்கு போகிறீங்கன்னா இருட்டாக இருக்கும். அந்த இருட்டாகனா நீங்கள் அதுக்கு லைட் வேணும்ல, லைட் அப் செட்டப் வேணும். ஸோ லைட் செட்டப் வேணுறதுக்கு நீங்கள் டார்ச் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த டார்ச் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கோல் வேணும். அதுக்கு கோல் இருந்தால் தான் உங்களுக்கு டார்ச் செய்ய முடியும். ஸோ அதனால் கோல்னால் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, பாருங்க கைஸ் உங்கள் பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் கோல். நீங்கள் அது மூலியமாக டார்ச் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டார்ச் அந்த கோல் மூலியமாக நீங்கள் ஃபர்னஸில் கூட நீங்கள் வந்து மெல்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் மெல்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஃபுட்டே குக் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா அயனு. ஸோ அயன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆர்மர் செய்யணும், ஒரு அயன் ஆர்மர் செய்யணும், நான் ஒரு அயன் பிக்காக்ஸ் ஸ்வாட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அயன் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் இல்லை இப்போ நான் இப்போ கோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் உடச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காகவும் கிடைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ராவாலும் கிடைக்கும். பட் கோலாக ராவாலாம் இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அயன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரா அயன் தான் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து ஃபர்னஸ் மூலிமா மெல்ட் பண்ணி தான் உங்களுக்கு அயனே கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கிடச்சிட்டு பாருங்க உங்கள் அயன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அயன் ரா அயன் தான் கிடைக்கும். நீங்கள் அதை மெல்ட் பண்ணால் அயனாகவே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மெல்ட் பண்ணால் அயன் கிடைக்கும். அந்த அயன் இன்க்ரேட் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, அது வரும். ஸோ அது வந்தால் தான் உங்களால் ஒரு வெப்பனோ ஒரு ஆர்மோ செய்ய முடியும். நீங்கள் அயன் மைண்ட் பண்ணிட்டோம், அதனால் நம்ம கிடச்சி அதை வந்து நம்ம இதில் கிராஃப்டிங் டேபிளில் போட்டால் உங்களால் ஆர்மர்ஸோ இல்லை ஒரு வெப்பன்ஸோ செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து அது மெல்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது மெல்ட் பண்ணால் தான் அது அயன் இன்கட்னு ஒன்று கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் எல்லா வெப்பனும் அப்கிரேட் ஆக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அயன் அவள் தாங்க. ஸோ அயன் மூலிமா வேறு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஷியர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஷியர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு முடி, அதாவது நம்ம ஷீப் அடித்து கொண்டா உள்ள கிடைக்கும்ல, நம்ம ஷீப் அடித்து கொல்லாமே உள்ளே எடுக்கலாம். அது மூலியமாக கைஸ் நம்ம ஷேர் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஷீல்டும் ஒன்று இருக்கும். இப்போ ஷீல்டுனா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து உங்களுக்கு வந்து தற்காப்பு மாதிரி. இப்போ ராணுவம், அதாவது நீங்கள் அந்த காலத்து ஒரு போர் வீரத்துக்கு தான் போவாங்க தெரியுமா, ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு யூஸ் ஆகும். ஒரு யாராச்சும் பவுவோ வேறவோ அடிக்க வரும்போது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் அங்கே இங்கேயும் இப்போ யாரும் இங்கே இருக்க நிறைய எனிமீஸ் இருப்பாங்களே, ஜாம்பி, ஸ்கெலிட்டன்ஸ், க்ரீப்பர்ஸ்னு, அவங்க வெடிக்க வரும்போது நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம ஷீல்டு யூஸ் பண்ணோம்னா அது யார் நம்ம அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் வந்து அவங்களுக்கு டேமேஜ் விடும். அதாவது ரிட்டர்ன் டேமேஜ் விடும் கேஸ் அது ஷீல்டு மூலிமா. ஸோ அதனால் நம்ம ஷீல்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவ் கூட போகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் சொல்ல மாட்டேன் கேஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் நிறையா வேணும். ஏன்னா ஒரு வேளை நீங்கள் எதாவது இந்த மாதிரி நிறைய ஜாம்பிஸோ இல்லை க்ரீப்பர்ஸோ இல்லை ஸ்கெலிட்டன்ஸோ நிறைய வந்துட்டாங்க வச்சிங்களேன், நீங்கள் டக்குன்னு அவங்கள ஓடி தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு வேளை இந்தமாதிரி குட்டி ஜாம்பிஸ் நிறையா வரும். அந்த குட்டி ஜாம்பிஸ் நம்மளோட செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஓடத்தோடு அது நம்ம ஸ்பீடாக ஒன்று அடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களால் ஓடவே முடியாது. ஸோ அதே மாதிரி க்ரீப்பரும் ஒரு சீக்கிரமாக தான் அதுவும் வெடிச்சிடும் கேஸ் க்ரீப்பரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போலாம் ஓடி தப்பிக்க முடியாது கேஸ். அதுமாதிரி ஸ்கெலிட்டன் வந்தாலும் ஓடி தப்பிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாக்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ அதுமாதிரி டார்ச் சொல்லியிருப்பேன். டார்ச் இருட்டாக இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வெளிச்சமாகும். ஸோ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருட்டாக இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா மாப்லாம், அதாவது இந்த க்ரியேச்சர்ஸ்லாம் ஸ்பான் ஆக, நம்ம எனிமீஸ்லாம் ஸ்பான் ஆக மாட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்பான் ஆக மாட்டாங்க. எங்கெல்லாம் இருட்டாகும் அந்த இடத்துல ஸ்பான் பண்ணுவாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்குங்க.
ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஃபுட் எடுத்து வைக்குங்க. ஸோ ஃபுட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட் குறைஞ்சி இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார் குறைஞ்சிருக்கு. ஸோ அது குறைஞ்சிதுன்னா நீங்கள் ஹார்ட்டு டேமேஜ் ஆனாலும் அது இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் ஃபுட் பார் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் உங்கள் ஹார்ட்டும் ஏறு சொல்லியிருப்பேன் போன வீடியோவிலே. ஸோ அதே மாதிரி தான் கேஸ் நீங்கள் ஹார்ட் பாரை ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கணும். ஸோ அப்புறம் ஹார்ட் பாரும் ஃபுல்லாக ஏறும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுத்துட்டீங்களா அதே பெட் ஒன்று எடுத்துங்க. பெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் மெயின். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு வீடோ ஒரு ஹவுஸ் கட்டியிருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணி வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீச் பண்ணலேருந்து இந்த கேவ் ரொம்ப தூரம் ப்ரோ. நான் செத்துட்டேன் ஏன் ப்ரோ அங்கே வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செத்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்பான் ஆகிருப்பீங்க அங்கே ஸ்பான் ஆகிருப்பீங்க. பெட்டு வச்சா உங்களுக்கு ரீச் பண்ணி ஆகும். ஸோ நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா எப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் எங்கே ஸ்பான் ஆனீங்களோ அங்கே ஸ்பான் ஆவீங்க. இல்லை இடையில எங்கேயாவது பெட்டில் ஸ்பான் வச்சிங்கன்னா அந்த பெட்லேருந்து தான் ஸ்பான் பண்ணி வருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேவ் மறுபடியும் மெயினாக பெட்டை தோன்றுங்க. பெட்டை தோண்டு ஒரு இடத்துல போய் ரீச் பண்ணி வச்சு விட்ருங்க. ஏன்னா பெட் எடுத்து வச்சிங்க வச்சிங்களேன் ரீச் பண்ணி செத்தா கூட பக்கத்தே செத்து போயிருந்தா கூட பெட்டு மூலியமாக ரீச் பண்ணி வந்துருப்பேன் டக்குன்னு. ஸோ அதனால நீங்கள் பெட்டு ஒன்று வச்சு அதை ரீச் பண்ண வச்சு விட்றீங்க. அவ்வளோதான் கைஸ். அதான் நான் ரொம்ப சேஃப்டியான மெசேஜ் சொல்கிறேன். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம கேவ் பண்ணால் நமக்கு வந்து நம்மளோட உயிருக்கு கேரண்டி கிடைக்காது. ஸோ ஏன்னா அவ்வளோ மாப் அட்டாக் பண்ணுவாங்க. பாக்க எவ்வளோ இருட்டாக பார்த்தீங்களா காட்டு இருட்டாக இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களால் சர்வே பண்ணணும்னு சான்ஸே கிடையாது. நீங்கள் கேவ் பண்ணி நானும் நினச்சிருக்கேன். நான் எப்போலாம் விளையாடும்போது என் ஃப்ரெண்ட்ஸை விளையாடிருப்பேன் நிறைய கேம் பிளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் நல்லா அதாவது நம்ம மட்டும் சொல்ல நம்ம ஒரு கெத்தாக ஏன்னா நான் ஒரு இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 இயர்ஸாக விளையாண்டுருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஒரு ப்ரோ மாரி ஒரு மெச்சூர்டாக விளையாண்டுருப்போமே. அவங்கெல்லாம் இப்போ விளையாட ஆரம்பிச்சாங்க. நம்மாச்சும் ஒரு 3 இயர்ஸ் விளையாண்டப்போ ஒரு பிளேயர் மாதிரி விளையாண்டுப்போமே நான் பார்த்துருப்பேன். ஸோ பார்த்து எப்போ கேவில் போனோம்னா செத்துட்டு தான் இருப்பேன் கேஸ். அதான் கேஸ் எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். என்னடா நம்ம போகிறோம் அவங்களால இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்க நம்ம ஒரு 3 இயர்ஸாக விளையாண்டுட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம செத்துட்டு இருக்குமே அப்படியா. அதனால தான் கேஸ் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸோ செத்தாலும் என்ன செத்தா என்ன ஆக போகுது பொருள் அப்படியே அடைக்க போகிறேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா பொருள் அப்படியே அடைக்காது கைஸ். பொருள் அப்படியே கிடைக்காது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் வந்து டிஸ்பான் ஆயிடும் கேஸ். நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டாக போய் எடுத்தால் கூட டிஸ்பான் ஆயிடும். ஸோ அதனால தான் கேஸ் நீங்கள் ரீஸ்பான் பக்கத்தே வச்சுங்களேன் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு செத்தா கூட அந்த பெட்டு மூலமாக சீக்கிரம் வந்துடுவீங்க. பக்கத்துலேயே கேவ் இருக்கும் நீங்கள் போய்க்கலாம். இதுவே பெட்டு ரீஸ்பான் ஆகி ரொம்ப தூரம் முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்க போகிறேன்னு. ஸோ டைமண்ட் கிடைக்க பார்த்தீங்கன்னா கீழே தான். ஸோ கைஸ் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸால் நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இப்போ மைண்ட் பண்ணுறேன். மைண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கை கிடைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கைஸ் இன்வெர்ட்டில் எங்கேயுமே இல்லை டைமண்டு. ஏன்னா நம்ம மைண்ட் பண்ணது வந்து ஸ்டோன் பிக்காக்ஸாக தான் மைண்ட் பண்ணிப்போம். ஸோ இதுவே நம்ம ஒரு அயன் பிக்காக்ஸாக மைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா சில்லுன்னு கிடைக்கிருப்பாங்க கைஸ். நம்ம டக்குன்னு கிடைக்கிருப்பாருங்க. ஸோ டைமண்ட் வந்து டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா நான் சொல்லி பண்ண ரெஸ்பெக்டிவ் வெப்பன்ஸ் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெட் ஸ்டோன் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் மேக்ஸிமம் வந்து டைமண்டும் கிடைக்கும். ஸோ ஆனால் ரெட் ஸ்டோன் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு நான் ரெட் ஸ்டோன் இருக்குது எல்லா இடமும் இருக்குன்னு சொன்ன ஆக்சுவலி பார்க்க இருக்காது. நான் சொல்கிறேன் எல்லா இடத்துமே இருக்காதுன்னா நீங்கள் இருக்கோ நோண்டி பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் டைமில் இருக்கும் 3-4 தான் கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக நோண்டி பாருங்கள். ஏன்னா சைடு ஃபுல்லாக சில டைம் இருக்கும். அதாவது கேப் விட்டு சில பிளாக் கேப் விட்டு இருக்கும். அதனால் நீங்கள் சைடு ஃபுல்லாக நோண்டி பாருங்கள். ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் எங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா -41 அதாவது ஒய் ஆக்சிஸ் வந்து -41லேருந்து -49 வரைக்கும் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அது கீழே கிடைக்கும். பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் அதாவது இந்த ஒய் ஆக்சிஸில் மட்டும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் டைமண்டு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல கேஸ் மேக்ஸிமம் வந்து டைமண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த -41லேருந்து -49 வரைக்கும் தான் நீங்கள் மேக்ஸிமம் டைம் கிடைக்க முடியும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் மைனிங் தான். ஸோ கைஸ் டைப் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் மைனிங். ஸ்ட்ரிப் மைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்து வந்துட்டு போகிறீங்களே அதான் ஸ்ட்ரிப் மைனிங். அதாவது நீங்கள் அண்டர் கிரவுண்டை பார்த்து நீங்கள் டைமண்ட் மைண்ட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதான் ஸ்ட்ரிப் மைனிங். நீங்கள் ஸ்ட்ரிப் மைனிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகாது. நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் கீழே நோண்டிட்டு டிக் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி லாவாக கூட இருக்கலாம் இல்லை டீப்பான கேவாக கூட இருக்கலாம். நீங்கள் கீழே வந்து செத்துருவீங்க. ஸோ அதனால் இந்த மைனிங் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் எவ்வளோ பெட்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து எங்கே சாவீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த மெத்தட் அவாய்ட் பண்ணுறது தான் எவ்வளோ பெட்டரு. ஸோ நம்ம டைப் 2 பார்ப்போம். ஸோ டைப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் மைனிங். ஸ்டார் கேஸ் மைனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் என்ன அது ஒரு படிக்கட்டு. அதாவது படிக்கட்டு மாதிரி நம்ம மைண்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ படிக்கட்டு மாதிரி மைண்ட் பண்ணிட்டு போகிறதுனால இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக போகலாம். அதாவது கேவ் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் இங்கே வந்து இங்கே கேவ் இருக்க போது இங்கே லாவாக இருக்கும்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். நிறைய டார்ச் எடுத்து போகிற மாதிரி இருக்கும்.
அதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆனால் இது ரொம்ப சேஃபான மெத்தட் தான். நீங்கள் ஈஸியாகவும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் ஒர்க் கொடுத்த மாதிரி தான் ரொம்ப ஒர்க் கொடுக்கணும். ஏன்னா ஸ்டேர் கேஸ்னால நீ படிக்கட்டுமே உருவாக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அதாவது நீங்கள் தலையும் இடிக்காமல் நீங்கள் இதுவும் இடிக்காமல் நீங்கள் அதே மாதிரி ஸ்லோவிலே போயிட்டு இருக்கணும் கீழே வரைக்கும். ஸோ இதுமாதிரி கீழே வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு டைமை மைண்ட் பண்ணலாம். ஸோ இது வேணால் கொஞ்சம் டைம் கன்சியூம் கேஷ் இதாக கேஷ் இந்த இதோட கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இது கொஞ்சம் சேஃபான ஒரு இது தான். அதாவது இது ஒரு அட்வான்டேஜ். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேவ் மைனிங். ஓப்பன் கேவ் மைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேவில் போய்ட்டு ஓப்பனாக மைண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் அயன் கோல் எல்லாமே கிடைக்கும். ஓப்பனாக இருக்கிறனால எல்லாமே ஓப்பனாகவே எல்லாமே எங்கே வேணால் வைக்கலாம். பட் இதோ ரொம்ப ரிஸ்க் கேஸ். இதுவும் ரொம்ப ரிஸ்க்கு தான். நீங்கள் நம்ம சொல்லி கொடுத்தா தெரியுமா இந்த பெட்டு மெத்தடு, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓப்பன் கேவ் மைனிங்கில் பெட்டு இருந்தால் தான் கேஸ் நீங்கள் சர்வே பண்ண முடியும். ஏன்னா செத்தா கூட பெட்டு மூலியம் வந்துடலாம். இல்லையே செத்துனா எங்கேருந்து ஸ்பான் பண்ணிக்கோ அங்கேயே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த கேவ் ஒரு வகையில் அட்வான்டேஜாக இருந்தாலும், அதாவது ரிசோர்ஸுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும், டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தா மாப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சேஃப் ஆகிங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டதுனால உங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் பை கைஸ்.